ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சுந்தரகாண்டம் 3வது நாள் பாராயணத்தில் இருக்கோம். கடந்த 2 நாட்களாக ஸ்ரீ அனுமான் எத்தனை தடைகளை தாண்டி கடல் தாண்டி வந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இரவு நேரத்தில் இலங்கைக்குள்ளே நுழைய போகிறாரு. எப்படி நுழைஞ்சாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகாபலசாலியான ஆஞ்சநேயர் ஒருவராலும் தாண்ட முடியாத பெருங்கடலை கடந்து வந்து சிறிதும் சிரமமில்லாமல் திரிகூடமலையின் சிகரத்தில் அமைந்திருந்த இலங்கையை கண்டார். யாராலும் செய்து முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. ஆனாலும் கூட கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட வாட்டமடையல, சோர்வடையவே இல்லை, பெருமூச்சு கூட விடலை. புத்துணர்ச்சி கொஞ்சம் கூட குறையாம கிளம்பும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்காரு. நீளமான புல் புதர்கள், மனம் பெருக்கும் காடுகள், சிறு பாறைகளுடன் கூடிய சிறு மலைகள் இவைகளுக்கு இடையே நடந்து சென்றார். தேவதாரு, கோங்கு, பேரிச்சை, நன்றாக மலர்ந்திருந்த முரளி, எலுமிச்சை, மலை மல்லிகை, தாளை, மனம் மிகுந்த பிரியங்கு, கடம்பம், ஏலிலைப்பாலை, மருதை, மலைச்சாத்தி, மலர்ந்த அரளி முதலான பலவகை புஷ்பங்களோடு கூடினதும், மொட்டுக்கள் இருந்தனவும், பறவைகளால் சூழப்பட்டதும், பெரும் காற்றினால் அசைக்கப்பட்ட கிளை நுனிகளை உடையதுமான மரங்களையும், அன்னம் நீர்க்காகைகளால் சூழப்பட்டதும், செந்தாமரை, நிலோத்வலம் போன்ற மலர்கள் உடையதுமான ஓடைகளையும், ரம்மியமான விளையாடும் இடங்களையும், பழம் கொடுக்கும் பலவித மரங்களால் சூழப்பட்ட நீர்நிலைகளையும், அழகிய தோட்டங்களையும் அனுமான் பார்த்தார். ராவணனால் ஆட்சி செய்யப்பட்ட இலங்கை தாமரை, நிலோத்பலம் பூத்திருந்த அகழிகளால் சூழப்பட்டிருந்தது. இப்படி பல இடத்த கடந்து அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. இலங்கை இந்த மாதிரிலாம் இருக்கு, பூக்களும் மரங்களும் நிறைஞ்சி இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல சீத்தையை இவர் ராவணன் கவர்ந்து வந்துட்டதுனால அந்த இடமே காவல் காக்கப்படுகிறது. பல உருவம் எடுக்கக்கூடிய ராட்சசர்களால் நன்றாக காவல் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அழகிய தங்கமயமான மதிர்ச்சுவர்கள் அந்த பெருநகரத்தை சுற்றி இருக்கின்றன. திரிகூடமலையின் உச்சியில் மங்களமான வெண்மையான மாளிகைகள் நிரம்பிய இலங்கை ஆகாய வெளியில் உள்ள ஒரு பட்டணம் போல் விளங்குவதை ஸ்ரீமானான அனுமன் பார்க்குறாரு. ராவணனால் ஆளப்படுவதும் விஸ்வகர்மாவினால் அமைக்கப்பட்டதும் ஆகாயத்தில் மிதப்பதை போல் தோன்றுவதுமான அந்த நகரத்தை பார்த்தார் அனுமான். விஸ்வகர்மாவினால் மனப்பூர்வமான உற்சாகத்தோடு உண்டாக்கப்பட்ட ஒரு மடந்தையை போலிருந்த இலங்கையின் மதிச்சுவர்களின் அடிப்பக்கத்தில் அமைந்திருந்த திண்ணைகளே உடலின் இடைப்பக்கம். தூய நீர் நிறைந்த அகழிகளே புதிய ஆடை. மதிர்ச்சுவர் மேல் வைக்கப்பட்டிருந்த பீரங்கி, சூலம் முதலியவைகளே கேசபாரம். போர்க்கால உபயோகத்திற்காக மதிர்ச்சுவரில் ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களே ஆபரணங்கள். அதன் வடக்கு வாசலை அடைந்த ஆஞ்சநேயர் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலானார். ஒரு வழியா என்ன பண்ணிட்டாரு ஆஞ்சநேயர், கோட்டையோட வடக்கு வாசலுக்கு வந்துட்டாரு. இலங்கை அந்த நகரத்தோட வடக்கு வாசலுக்கு வந்துட்டாரு. கைலாச சிகரம் போன்றதும் ஆகாயத்தை தொடுவது போன்றதும் மிக உயரமான உத்தம மாளிகைகளால் ஆகாயத்தில் பறப்பது போலிருந்ததும், சர்ப்பங்களால் போகவதி நகரம் காக்கப்படுவதைப் போல பயங்கரமான ராட்சசர்களால் நிரம்பியிருந்ததும், கற்பனைக்கும் எட்டாததும், நன்றாக அமைக்கப்பட்டதும், ஒழுங்காக இருந்ததும், முன்பு குபேரன் வசித்ததும், மகா விஷம் கொண்ட சர்ப்பங்களால் காக்கப்படும் மலை குகையைப் போல் சூலம் பட்டிசம் ஏந்திய கோரை பற்களை கொண்ட சூரர்களான ராட்சசர்களால் பாதுகாக்கப்படுவதுமான இலங்கையையும், திட்டமாக அமைக்கப்பட்ட காவல் கட்டுப்பாடுகளையும், சுற்றியிருந்த பெருங்கடலையும், பயங்கரமான விரோதி ராவணனையும் எண்ணி பார்த்து வானரர் பெருங்கவலைக்கு உள்ளானார். வானரர்கள் இங்கே வந்தாலுமே பலனை அடையாமல் போவார்கள். தேவர்களாலும் யுத்தம் செய்து வெற்றி கொள்ளக்கூடியது அல்ல இலங்கை. ராவணன் ஆட்சி செய்வதும் நுழைய முடியாத அரண்களை கொண்டதுமான இந்த இலங்கையை புஜபல பராக்கிரமசாலியான அந்த ஸ்ரீராமனே வந்தடைந்தாலும் அவர் என்ன செய்வார்? தமோ குணமுள்ள ராட்சசர்களுடன் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. செல்வ செழிப்புடன் இருப்பதால் தானத்திற்கும் இடமில்லை. மிகுந்த இருமாப்பு கொண்டிருக்கும் இவர்களிடையே பேதம் விளைவிக்கவும் முடியாது.
அறிவும் ஆற்றலும் கொண்டவர்களாதலால் யுத்தம் என்ற உபாயமும் இங்கே பயன்படாது. வானரர்களுள் மகாத்மாக்களான நால்வருக்குத்தான், அதாவது வாலி மைந்தன் அங்கதன், நீலன், நான், அறிவில் சிறந்த அரசன் சுக்ரீவன் ஆகியவர்களுக்குத்தான் இங்கு வரக்கூடிய திறன் உண்டு. வைதேகி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்கிறேன். ஜனககுமாரியை பார்த்த பிறகு இவைகளை பற்றியெல்லாம் ஆலோசிக்கலாம். பின்னர் சிறிது நேரம் மலை சிகரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீராமனுடைய சேமத்தில் நோக்கமுடைய வானர வேலமான அவர் சிந்திக்க தொடங்கினார். அந்த இடத்த பார்த்து பிரமிச்சு போறாரு. இந்த இடத்துக்கு எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே இங்கே சீதாதேவி நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் எப்படி ஸ்ரீராமன் வந்து கூட்டிகிட்டு போவார்? இந்த இடத்துக்கு யார் தான் வர முடியும்? இவ்வளவு காவல், இவ்வளவு கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு ஊர், யாராலையும் இங்கே வர முடியாது. கோட்டை சுவர்கள்லாம் அப்படி இருக்குது, நிறைய பாதுகாப்பு, நிறைய கட்டுப்பாடு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து உள்ளுக்குள்ளே வந்து சீதாதேவியை மீட்டடிக்க முடியும்? ஸ்ரீராமனே வந்தால் கூட என்ன செய்வார்? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வராரு. முதல்ல சீதாதேவி இருக்காங்களா இல்லையா, எங்கே இருக்காங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு அவருக்கு அவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. இப்போ ஸ்ரீ அனுமான் வந்து ரொம்ப பெரிய உருவத்திலாம் இல்லை, நார்மலான ஒரு உருவத்தில் தான் இருக்கார். அப்படி இருந்தாலும் கூட இந்த உருவத்தில் போனால் கூட தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. முதல்ல வந்து இந்த பொழுது சாயிற நேரமாக இருக்குது, மாலை பொழுதாக இருக்குது, இரவு நேரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பூனை அளவுக்கு தன்னோட உடலை வந்து சுருக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போகலான்னு முயற்சிக்கிறாரு. பிரதோஷ காலத்தில் வீரியவனான அனுமான் வேகமாக தாவி செம்மையாக வகுக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளை உடையதும் அழகியதுமான அந்த பட்டணத்துக்குள்ளேயே போயிட்டாரு. அந்த நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே போயிட்டாரு. அந்த நேரத்தில் மாளிகைகள் வரிசையாக இருந்தன. ஸ்படிகத்தால் தளவரிசை செய்யப்பட்டு ஸ்வர்ணத்தால் இழைக்கப்பட்ட தாரைகளாலும் தங்க வெள்ளி தூண்களாலும் தங்க சாளரங்களாலும் நிறைந்த 7 மாடி கட்டடங்களும் 8 மாடி கட்டடங்களும் அமைக்கப்பட்ட கந்தர்வ நகரத்திற்கு ஒப்பானதுமான பெரும் பட்டணத்தை அவர் அங்கு கண்டார். அங்கு ராட்சசர்களுடைய மாளிகைகள் வைடூரிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஏராளமான முத்துக்களால் இழைக்கப்பட்டதுமான தள வரிசைகளால் சிறப்பாக விளங்கின. நாற்புறத்திலும் நாலாபுறத்திலும் அலங்கரிக்கப்பட்ட விசித்திரமான தங்க தோரணங்கள் ராட்சச நகரத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தன. நினைத்து பார்க்க முடியாததும் அற்புதமான வடிவம் உடையதும் வெண்மை நிறமுள்ள மாடிகளின் வரிசையை உடையதும் விலை மதிக்க முடியாத நுழைவாயிலை தங்கத்தினாலான நுழைவாயிலை உடையதும் கீர்த்தி வாய்ந்ததும் ராவணனுடைய புஜங்களால் பாதுகாக்கப்படுவதும் பயங்கரமான பலம் கொண்ட ராச்சுற்றிகளான ராட்சசர்களோடு சூழப்பட்டதும் இலங்கையை கண்டு, இந்த இரவுலலாம் சுற்றுவாங்களா அந்த ராட்சசர்களால் சூழப்பட்டதுமான இலங்கையை கண்டு இவ்வளவு கட்டுப்பாடான நகரத்தில் நான் எவ்வாறு சீதையை தேடுவேன் என்று அனுமான் கவலை அடைந்தார். வைதேகியை பார்ப்பதில் உள்ள ஆர்வத்தால் சந்தோஷமும் அடைந்தார். கொஞ்சம் கலக்கமும் அடைகிறாரு. நம்ம இங்கே வந்துட்டோம், நம்ம எப்படியாவது பார்க்க போகிறோம், அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமும் அடைகிறாரு. சந்திரனும் இவருக்கு உதவி செய்வதைப் போல நட்சத்திர கூட்டங்களின் நடுவில் பிரகாசித்து கொண்டு, நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் சந்திரன் கூட இவருக்கு உதவி செய்கிறாரு, பிரகாசமாக இருக்கிறாரு. அந்த நகரத்தை உற்று கவனிக்கிறாரு. அந்த நகரத்தை நாலா பக்கத்திலிருந்தும் மிக்க ஆச்சரியத்துடன் வந்து பார்க்குறாரு. தங்கமயமான வாயிற்படிகள், வைடூரியத்தால் செய்யப்பட்ட மேடைகள், வைரம் ஸ்படிகம் முத்து ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட திண்ணைகள், உருக்கிய தங்கத்தால் செய்யப்பட்ட யானை சிற்பங்கள், மாசு மறுவற்ற வெள்ளி போன்ற வெண்மையான வைடூரியம் இழைக்கப்பட்ட படிக்கட்டுகள். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஊர் அவர் பார்க்குறாரு. இவ்வளவு அழகாக இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கு அந்த ஊர். கையில் ஆயுதம் தாங்கி எப்போதும் விழிப்புடன் இருக்கும் இந்த ராட்சசர்களை தாண்டி, இந்த காவலை தாண்டி வேற யாராலும் இந்த நகரத்தை கைப்பற்ற முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. குமுதன், அங்கதன், மகாவானரரான சுசேனன், மைந்தன், தத்விதன் ஆகியோரால் ஒரு கால் இவ்விடத்திற்கு வர முடியலாம். ஒருவேளை இவங்களாலாம் வரலாம். சூரியகுமாரன் சுக்ரீவன், குசபர்வன் என்ற வானரன், ஜாம்பவான், கேதுமாலன், அப்புறம் நான், இவர்களால் மட்டும்தான் இந்த நகரத்துக்கு வர முடியும். அவரையும் சேர்த்துக்கிறார். என்னாலையும் வர முடியும், ஏன்னா இவர் தான் வந்துட்டாரே, வேறு யாராலையும் வர முடியாது. ஏன்னா ரொம்ப வீரம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும், இல்லைன்னா இந்த இடத்த பக்கத்தில் கூட வர முடியாது அப்படின்னு அவர் நினச்சி பார்த்துக்கிறாரு.
இதுக்கப்புறம் இந்த இடத்த போரிட்டு சண்டை போட்டு கைப்பற்றுவதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த காவல், அந்த இடம், அது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த முடிவுக்கு வராரு. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய தடைகள் முன்னாடி இருந்தாலும் கூட அனுமான் ஒரு செகண்ட் கூட அவர் வந்து யோசிக்கல. குறைத்து மதிப்பிடல. ஆனா, அங்க இருக்கிறது என்ன இருக்குன்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா, புரிஞ்சுக்கிட்டாலும் கூட என்னால முடியும். நான் முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன். என்னோட ராமனுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இத நான் விடமாட்டேன். அத பத்தி அவர் யோசிக்க கூட இல்ல. இப்ப நம்ம தான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா, அவரு இதெல்லாம் சொல்றாரு. இவ்வளவு மோசமா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துக்கு வேற யாராலயும் வரவே முடியாது அப்படின்னு சிந்திக்கிற அவரு, தொடர்ந்து போலாமா வேணாமான்னு அவருக்கு யோசனையே கிடையாது. எப்படியாவது போக போறோம். நம்ம சீதா தேவிய பார்க்க போறோம். அதுல ஒரு சந்தோஷம் அவர் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, ஆஞ்சநேயர் மாரி மன தைரியம் வேணும்னு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய தடைகளும், எவ்வளோ பெரிய துன்பமும், எவ்வளோ பெரிய போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருந்தாலும், நம்ம தொடர்ந்து முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். எல்லாமே சரியாகும். நம்மளால முடியும். கிடைக்க போற வெற்றிய நெனச்சு நம்ம மனசுல சந்தோஷம் அடைஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு? எப்படியாவது சீதா தேவிய பார்த்துருவோம்னு மனசுல ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கு. அதனால தான் அவரு தொடர்ந்து முன்னேறுவத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு தடைகள் இருக்கு. இது எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கிறாரு. நம்மளும் அதே தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடைய போறத நெனச்சு, இப்ப அனுபவிக்கிற இந்த கஷ்டத்த எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொண்டோம், மனோதைரியத்தோட எதிர்கொண்டோம்னா, நம்மளும் வெற்றி பெறுவோம். இப்படி இவரு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கார்ல, யார் யாரெல்லாம் இங்க வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாரு. ஸ்ரீராமனையும், லட்சுமணனையும் யோசிச்சு பார்க்குறாரு. பேராற்றல் கொண்டவங்க அவங்க. கண்டிப்பா அவங்களாலயும் இங்க வர முடியும். ஸ்ரீராமனாலயும் வர முடியும். லட்சுமணனாலயும் வர முடியும். பேராற்றல் கொண்ட அவங்களாலயும் இங்க வர முடியும்னு ஒரு முடிவுக்கு வராரு. இலங்கை நகரத்தோட தேவதை வந்து பார்த்துடுறாங்க. அனுமன் வந்து இலங்கைக்குள்ள நுழையிறத தேவதை வந்து பார்த்துடுறாங்க. இலங்கை நகரத்தோட தேவதை. ராவணனால் பாதுகாக்கப்பட்டவளும் பயங்கரமான முகத்துடன் கூடியவளுமான இலங்கை தேவதை வானரனை, அதாவது அனுமனை வந்து பார்க்குறாங்க. உடனே தானே எழுந்து வந்து அனுமானின் எதிரில் வந்து நின்றாள். பெரும் சப்தத்தை எழுப்பி கொண்டு வாயு மைந்தனை நோக்கி கேட்டால், வனத்தில் வசிப்பவனே நீ யார்? இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவனே நீ யாரு? எந்த வேலையாக இங்க வந்திருக்க? உடலில் உன் உயிர் இருக்கும்போதே இப்பொழுதே உண்மையை சொல்லிடு. அந்த தேவதை கேட்குறா. நீ இப்போதே சொல்லிடு. உன் உடம்புல உயிர் இருக்கும் போதே சொல்லிடு. இந்த காட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்கேருந்து வந்த? நீ யாரு? உண்மையை சொல்லிடு. எல்லா பக்கங்களிலும் ராவண சேனைகளால் சூழப்பட்டு பாதுகாக்கப்படும் இந்த இலங்கைக்குள் உன்னால் புக முடியாது. தன் எதிரில் நிற்கும் அவளை பார்த்து வீரனான அனுமான் வந்து சொல்றாரு, நீ கேட்ட கேள்விக்கான உண்மையான பதிலை உனக்கு நான் கூறுவேன். அழகில்லாத கண்களை உடையவளே, கொஞ்சம் கூட அழகே இல்லாத கண்களை உடையவளே, நகரின் நுழைவாயிலில் வந்து நிற்கும் நீ யார்? பயங்கரமானவளே, எதற்காக என்னை தடுத்து நிறுத்தி பயமுறுத்தி கொண்டிருக்கிற? உன் கண்களில் கொஞ்சம் கூட அழகில்ல, உன்னை பார்க்கவே முடியல, என்னை எதுக்கு இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? நீ யாரு? அதை முதல்ல சொல்லுன்னு கேட்குறாரு. இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய அந்த இலங்காதேவி அனுமானுடைய சொற்களை கேட்டு கோபம் கொண்டு அவரை நோக்கி கடுமையான வார்த்தைகளை சொன்னாள். நான் ராட்சச மன்னரும் மகாத்மாவான ராவணனின் கட்டளைப்படி நடக்கும் பணியாள். வெல்லப்பட முடியாதவள். என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த நகரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை அலட்சியப்படுத்திவிட்டு உன்னால் இந்த பட்டணத்திற்குள் நுழைய முடியாது. இப்போது நீ என்னால் கொல்லப்பட்டு பிராணனை துறந்து பெருந்துயில் கொள்ளப் போகிறாய். வானரனே, இலங்கை நகரமான நான் உருவம் கொண்டு வந்திருக்கிறேன். நகரத்தின் எல்லா பக்கங்களிலும் நானே கவனமாய் காவல் புரிகிறேன். இந்த விவரங்களை தான் உனக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டேனே. இலங்காதேவியின் சொற்களை கேட்ட வாயுகுமாரனான அனுமான் ஒரு மகா பர்வதம் போல் நின்று அவளை வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாட்டு முயற்சிகளை தனக்குள் மேற்கொண்டார். வானர்களுள் காளை போன்றவரும் பெரும் வலிமை உடையவரும் பேரறிவாளரும் சிறந்த வானருமான அவர் கோரமான பெண்ணுருவம் கொண்ட அவளை பார்த்து கூறினார், திண்ணைகள், மதிச்சுவர்கள், நுழைவாயில்கள் ஆகியவற்றுடன் கூடிய இலங்கா நகரத்தை காண விரும்புகிறேன். அதற்காகவே இங்கு வந்திருக்கிறேன். இதை பார்ப்பதில் எனக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது. இயற்கையான காடுகளையும் செயற்கையான சிறு காடுகளையும் மலர் தோட்டங்களையும் இலங்கை முழுவதிலும் உள்ள முக்கியமான மாளிகைகளையும் பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அவருடைய சொற்களை கேட்டவுடன் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளான இலங்காதேவி மிகவும் கடுமையான வார்த்தைகளையே திரும்பவும் சொன்னாள். வானரமே, கெட்ட புத்தி உள்ளவனே,
அரக்க தலைவனால் பராமரிக்கப்படும் என்னை வெற்றி கொள்ளாமல் இப்போது நீ இந்த நகரத்தை பார்க்க முடியாது. என்னை தாண்டி நீ போக முடியாது. என்னை ஜெயிக்காம நீ போக முடியாதுன்னு சொல்லவும், அனுமன் வந்து கோவமா அந்த அரக்கிய அந்த தேவியை பார்த்து சொல்றாரு. அந்த நகரத்தோட தேவியை பார்த்து, மங்கள மடந்தியே, இந்த பட்டணத்தை பார்த்துவிட்டு வந்த வெளியே திரும்பி போகிறேன். உடனே அந்த இலங்காதேவி பெரிதாக சப்தம் எழுப்பிக் கொண்டு உள்ளங்கையால் வானர சிரேஷ்டரை பலமாக தாக்கினாள். தன்னோட உள்ளங்கையால் அனுமானை வந்து ரொம்ப பலமாக வந்து தாக்குறான் அந்த தேவி, இலங்காதேவி. பலமாக தாக்கப்பட்ட அனுமன் வந்து மிகப்பெரிய சப்தத்தை வந்து எழுப்புறாரு. பிறகு கோபத்தால் நிலை குலைந்த அனுமான் இடது கை விரல்களை மடக்கி முஷ்டியாக செய்து அவளை விளையாடத் தொடங்கினார். பெண் என்பதால் அவர் அதிகமாக கோபம் அடையவில்லை என்றாலும் அந்த தாக்குதலால் அங்கம் குலுங்கிய அந்த ராட்சசி பயங்கரமான தோற்றத்துடன் உடனே பூமியில் விழுந்தாள். அறிவாளியும் தேஜஸ்வியுமான அனுமான் கீழே விழுந்துவிட்ட அவளை பார்த்து பெண் என்ற காரணத்தால் இரக்கம் கொண்டார். மிகவும் கலங்கி போன அந்த இலங்கா தேவதை இருமாப்பு அடங்கி வானரரான அனுமானிடம் தழுதழுக்கும் குரலில் சொன்னால், புஜபல பராக்கிரமம் உடையவரே, தயை கொள்வீராக, என் மீது இரக்கம் கொள்ளுங்க. வானர பெரியோரே, காப்பாற்றுங்கள். சாந்த சீலரே, மகாபலம் கொண்டவர்களும் சத்துவ குணமுடையவர்களும் பெண்களை கொல்லக்கூடாது என்ற பண்பின் எல்லையில் நிற்கிறார்கள். அந்த இலங்காதேவி இவ்வளோ நேரம் ரொம்ப இருமாப்பாக பேசிக்கிட்டு இருந்தவ இப்போ அனுமானை பார்த்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நான் பெண், என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு. முன்பு பிரம்மாவினால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. எப்போது ஒரு வானரன் பராக்கிரமத்தினால் உன்னை அடக்குகிறானோ அப்போது ராட்சசர்களுக்கு அழிவு வந்துவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள். உங்களை பார்த்ததனால் அழகியவரே, இந்த வேளை அழிவு காலம் இப்போது எனக்கு வந்துவிட்டது என்பது நிச்சயம். பிரம்மாவினால் சொல்லப்பட்டது சத்தியமானதுதான். அதை மீறி செல்லுதல் என்பது இல்லை. சீத்தையை காரணமாக கொண்டு கெடுமதியாளனான மன்னன் ராவணனுக்கும் மற்ற எல்லா ராட்சசர்களுக்கும் அழிவு வந்திருக்கிறது. ஆகவே வானசேஷ்டரான ராவணனால் பரிபாலிக்கப்படும் நகரத்திற்குள் பிரவேசித்து அங்கே என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து கொள்ளுங்கள். வானர தலைவரே, சாபத்தினால் சீரழிக்கப்பட்டதும் ராட்சச தலைவரால் பரிபாலிக்கப்படுவதுமான மங்களமானதுமான நகரத்திற்குள் புகுந்து எல்லா இடங்களுக்கும் இஷ்டப்படி சென்று நீங்கள் பார்க்க விரும்பும் பதிவிரதையான ஜனககுமாரியை தேடுங்கள் அப்படின்னு இலங்காதேவியே சொல்லிட்டாங்க. அந்த அரக்கியே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இருமாப்பாக பேசிகிட்டு இருந்தவங்களே, நீங்கள் உள்ளுக்குள்ளே போங்க, பதிவிரதையான ஜனககுமாரி, அதாவது சீதாதேவியை தேடுங்க அப்படின்னு அந்த இலங்காதேவியே சொல்லியாச்சு. இப்போது அனுமான் வந்து அந்த நகரத்துக்குள்ளேயே போயிட்டாரு. அங்கே இருக்கிற வீடுகளில் ஜெபிக்கப்படும் மந்திரங்களை வந்து கேட்குறாரு. வேதங்களை உருப்போடும் மனனம் செய்யும் ராட்சசர்களையும் ராவணனுடைய குணங்களை பாராட்டி முழங்கி கொண்டிருப்பவர்களையும் ராஜ பாட்டையை சூழ்ந்து கொண்டு ராட்சச படை நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தார் அனுமான். பல விஷயங்களை கவனிக்கிறாரு. படை வீரர்களை பார்க்குறாரு, அங்கே இருக்கிற மக்களை பார்க்குறாரு, ஒவ்வொரு வீடையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பிரமிப்பை பார்த்து வியந்து போகிறாரு. அப்போது பேரறிவாளரான அனுமான் ஆகாயத்தின் மத்தியில் வந்துள்ளதும் கிரகணங்களோடு கூடியதும் பேரொளியை ஏராளமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பதும் கொட்டிலில் மதம் கொண்ட காளை திரிவதை போன்றதுமான மிக்க காந்தியுடைய பூரண சந்திரனை கண்டார். மக்களுடைய பாவங்களின் விளைவான துயரங்களை போக்கிக் கொண்டும் பெருங்கடலை பொங்க செய்து கொண்டும் எல்லா பிராணிகளையும் விளங்க செய்து கொண்டும் ஆகாய வீதியில் சென்று கொண்டிருக்கும் தன் நிலவை கண்டார். எந்த திருமகள் உலகின் மந்திரமலையில் வசிக்கிறாளோ, அவ்வாறே பிரதோஷ காலங்களில் பெருங்கடலில் உறைகின்றாளோ, நீர்நிலை தாமரைகளில் காணப்படுகிறாளோ, அவள் அழகாக ஒளி, செழுமை, வெற்றி, உற்சாகம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் உருவகத் தேவதை. சந்திரனிடத்தில் பிரகாசித்தால் வெள்ளி கூண்டில் அடைப்பட்ட அன்னத்தை போன்றும், மந்திரமலை குகையில் இருக்கும் சிங்கத்தை போன்றும், செருகு கொண்ட யானை மேல் வீற்றிருக்கும் வீரனை போன்றும் ஆகாயத்திலிருந்த சந்திரன் பிரகாசித்தான். கூர்மையான கொம்புகளுடைய காளை போலவும் உயர்ந்த முகடுகளை கொண்ட மாமாலை போலவும் தங்க பூன் கட்டிய
தந்தங்களை கொண்ட யானை போலவும் எல்லா கலைகளும் நிறைந்த சந்திரன் பிரகாசித்தான். குளிர்ச்சியான பனித்திவலைகளால் மறைக்கப்படாதவனும் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளியால் தன் இருள் நீங்கியபவனும் பேரொளி என்ற திருமகள் இடம் கொண்டிருப்பதால் களங்கம் தெரியாமற் போனவனும் முயல் அடையாளத்தை உடையவனுமான பகவான் சந்திரன் பிரகாசித்தான். குகைக்கு வெளியே உள்ள பாறையை அடைந்த சிங்கம் போலவும் பெரும் போர்க்களத்தை அடைந்த அரச யானை போலவும் அரசாட்சியை அடைந்த மன்னன் போலவும் பிரகாசமாக விளங்கினான் சந்திரன். ஒளியுடன் கூடிய சந்திரனின் உதயத்தினால் இருள் நீங்கியது. மாமிச பட்சிகளான இராட்சசர்களின் அதிகமான நடமாட்டம் என்ற குறை வந்தது. அழகான பெண்களின் கோபதாபங்களாகிற சந்தோஷங்கள் மறைந்தன. பிரதோஷ காலம் என்ற பகவத் ஸ்வரூபம் ஸ்வர்க்க சுகத்தை அளித்தது. செவிக்கு இனிமையாக தந்தி வாத்தியங்களின் ஒலி கேட்டது. நடனத்தையுடைய நாரீமணிகள் தத்தம் கணவர்களோடு உறங்குகிறார்கள். மிகவும் கொடூரமான இரவு ராட்சசர்கள் உலாவிக்கிட்டு இருக்காங்க. உல்லாச விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள். வீடுகளில் குடி போதையினால் மதிமயங்கி கிடந்தார்கள். சிலர் தேர்கள், குதிரைகள், யானைகள் ஆகியவை நிறைந்திருந்த மற்றும் வீர லட்சுமியினாலும் நிறைந்திருந்த வீடுகளை பார்த்தார். அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் மார்பினால் உரசிக் கொள்கிறார்கள். மனைவியின் மேல் சரீரத்தால் உரசுகிறார்கள். பெண்களின் நேசத்தை பெறுவதற்காக விசித்திரமான வேஷங்களை சிலர் தரித்து கொள்கிறார்கள். சிலர் உறுதியான விற்களில் நாணேற்றி டங்காரம் செய்கிறார்கள். நேசமிகுந்த பெண்கள் தம் கணவருக்கு பரிமள திரவியங்களை பூசிக்கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அழகிய முகம் உடையவர்களையும் நகைக்கின்றவர்களையும் கோபம் கொண்டவர்களையும் பெருமூச்சு விடுகின்றவர்களையும் பார்த்தார் வானர வீரர். இப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. வெட்கத்தால் அங்கங்களை மூடிக்கொள்கிறவர்களையும் மலர்களால் மறைக்கப்பட்ட பெண் பறவை போல் இரவு வேளையில் மதன கேளிக்கைகளில் தழுவி அணைத்து கொள்பவர்களையும் அதனால் மிகவும் மகிழ்ந்தவர்களையும் பார்த்தார் வாயுமைந்தன். மற்றும் சிலர் மாளிகையின் மேல்தளத்தில் கணவரின் மடியில் படுத்து சுகமாக உறங்குவதையும் கணவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களும் அறநெறியில் ஊன்றியவர்களும் காம வசப்பட்டவர்களுமான சிலரையும் தங்கம் போன்ற நிறமுடைய சில பெண்கள் படுத்து இருந்தார்கள். சிலர் உருக்கிவிட்ட பொன் வண்ணமாக இருந்தார்கள். சிலர் போர்வை விலகியபடி இருந்தார்கள். மேலும் கணவன் அருகில் இல்லாத போதிலும் சில பெண்கள் அழகுடைய வெண்மையான சந்திரன் போலும் இருந்தார்கள். பிறகு தன் மனதிற்கு பிடித்த ஆசை நாயகர்களை பெற்று தம் வீடுகளில் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்த பெண்களையும் அந்த அனுமன் பார்த்தார். சந்திரன் போல் பிரகாசிக்கும் முக வரிசைகளையும் வளைந்த இமைகளுடன் கூடிய அழகிய கண் வரிசைகளையும் அணிகலன்களின் வரிசையையும் அழகிய மின்னல் மாலை போல் பார்த்தார் ஆஞ்சநேயர். நிகரில்லாத அழகியும் அறநெறி தவறாத குலத்தில் தோன்றியவளும் நல்ல இடத்தில் வளர்ந்து பூத்துள்ள கொடி போன்றவளும் மெலிந்த சரீரமுடையவளும் தன் விருப்பப்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக தோன்றிய அழகியுமான சீதையை மட்டும் காணவில்லை. இப்படி அவர் யாரையோ பார்க்குறாரு, எதையோ பார்க்குறாரு. ஆனால் சீதையை மட்டும் அவரால் பார்க்க முடியல. மிக பழமையான சனாதன தர்மத்தில் நிலை பெற்றிருப்பவள், ராமனையே நினைத்து கொண்டு இருப்பவள், ஸ்ரீராமனுடைய பிரிவு காரணமாக துக்கத்தால் பீடிக்கப்பட்டவள், எப்போதும் மதிப்பு மிக்க கணவரின் மனதில் இடம் கொண்டவள், பெருகுகின்ற கண்ணீரால் நெஞ்சி அடைக்க பெற்றவள், முன்பு ராமனுடன் இருந்தபோது உயர்ந்த மாலைகளை அணிந்த கழுத்தை உடையவள், அழகிய கண் இமைகளை உடையவள், இனிய குரலை உடையவள், காட்டில் நர்த்தனம் செய்யும் மயில் போன்றவள், இயற்கையில் பூர்ணசந்திரன் போன்று அழகிய முகமுடையவளாயினும் இப்போது விரகத்தினால் தெளிவாக பிரகாசிக்காத சந்திரக்கலை போன்றும் அழுக்கு படிந்த தங்கச்சிலை போன்றும் புண்ணான இடத்திலும் செலுத்தப்பட்ட பானம் போன்றும் வாயுவினால் சிதறடிக்கப்பட்ட சிறு மேகங்கள் போன்றும் இருப்பவள், பேசுகிறவர்களுள் சிறந்தவளான சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய மனைவி சீதாதேவியை வெகு நேரம் தேடியும் காணாததால் துக்கத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி மதி இழந்தவர் போலானார் ஸ்ரீ அனுமான்.
தான் விரும்புகிற உருவத்தை எடுக்கிற சக்தி கொண்ட அனுமன் வந்து வெவ்வேறு உருவங்களை ஏற்று விமானம் மாதிரி உயர்ந்து நிற்கிற ஒவ்வொரு கட்டடத்தையும் போய் ஒன்று ஒன்றா தேடுறாரு. ஒவ்வொரு வீடுகளாக தேடுறாரு. ஒவ்வொரு இடமா தேடுறாரு. தேடியும் கிடைக்கல. அதனால் மீண்டும் ஒரு முறை இலங்கையை வந்து சுற்றி வருகிறார். பின்னர் ஒளி பொருந்திய அனுமான் ராவணனின் இருப்பிடத்தை வந்து அடைகிறார். கடைசியாக ராவணனோட இருப்பிடத்துக்கே போயிட்டார். சூரியனை போன்று ஒளி வீசிய மதிர் சுவர்களால் சூழப்பட்டிருந்த அந்த மாளிகை பெரும் காட்டை சிங்கங்கள் காப்பது போல பெரிய உருவம் படைத்த ராட்சசர்களால் காக்கப்பட்டு கொண்டிருப்பதை அனுமன் பார்க்குறாரு. நகரமே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ராவணனோட இருப்பிடம் எப்படி இருக்கும், அந்த அரண்மனை எப்படி இருக்கும், ரத்தினங்களும் தங்கங்களும் வெள்ளி ரத்தினம் தங்கம் வைரம் வைடூழியன்னு அப்படியே இறஞ்சி கிடக்குது எங்கே பார்த்தாலும். பெரும் வேகத்துடன் பிரகஸ்தனுடைய இருப்பிடத்தில் குதித்தார். பிறகு மகாவீரன் மகாபார்சுவன் வீட்டில் இருந்தார். பின்னர் மேகம் போன்ற கும்பகர்ணனின் மாளிகையிலும் விபீஷனுடைய மாளிகையிலும் குதித்து தேடினார். இது மட்டும் இல்லாமல் மகோதரன், விருபாக்ஷன், வித்யுன்மாலி மற்றும் சுகன் இந்த மாதிரி நிறைய பேரோட வீட்டுக்கு போய் தேடுறாரு. அவ்வாறே இந்திரஜித்தின் வீடு, ஜம்புமாலி, சுமாலியின் வீடுகளுக்கும் இப்படியே அந்த அரண்மனையில் இருந்த முக்கியமான நிறைய பேரோட வீட்டுக்கு போய் தேடுறாரு. ஒவ்வொருத்தரோட வீடாக போய் தேடிட்டு இருக்காரு அனுமான். இப்படி சுற்றிலும் இருந்த எல்லோருடைய வீடுகளையும் கடந்து கடைசியாக ராவணனோட வீட்டுக்கே வந்துட்டார், அரண்மனைக்கே வந்துட்டார். அங்கே விகாரமான கண்களை கொண்ட ராட்சசிகள் ராவணனை முறை வைத்து பாதுகாக்கும் பணியில் சுற்றி சுற்றி வருவதை பார்த்தார் அனுமான். சூலம் உலக்கை தாங்கியவர்களையும் ஆயுதம் ஏந்திய ராட்சசர்களையும் குல்மம் என்ற சேனை கூட்டங்களையும் ராட்சச மன்னன் வீட்டில் வாயுபுத்திரன் பார்த்தார். 45 காலாட்கள், 27 குதிரைகள், 9 தேர்கள், 9 யானைகள் கொண்டது ஒரு குல்மம். பேருடலை கொண்டவர்களும் பல்வகை ஆயுதங்களுடன் ஆயுத்தமாக நிற்கும் ராட்சசர்களும் அங்கே இருந்தார்கள். சிவப்பு, வெண்மை, கருப்பு, மஞ்சள் நிறம் கொண்ட வேகமாக செல்லும் குதிரைகளும் பிற யானைகளுடன் மோத வல்லவனும் நற்குலத்தில் பிறந்தவனும் அழகு பொருந்தியவையும் கஜ யுத்தத்தில் பழக்கப்பட்டவையுமான யானைகளும் அங்கு இருந்தன. அந்த யானைகள் போரில் ஐராவதத்திற்கு நிகரானவை, எதிரி படைகளை நாசம் செய்பவை. அந்த யானைகள் மேகங்கள் உருகி ஓடுவதைப் போலவும் மலைகளிலிருந்து நீர்த்தாரைகள் பெருகுவதைப் போலவும் மத நீரை பெருகிக் கொண்டும் மேக கர்ஜனை போல் சப்தமிட்டு கொண்டும் யுத்தத்தில் பிறரால் வெல்ல முடியாதவைகளுமாக இருந்தன. இவைகளையும் அந்த வீட்டில் வாயு மைந்தன் கண்டார். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகினிகளையும் ராட்சச மன்னன் ராவணன் வீட்டில் கண்டார். 405 காலால், 243 குதிரை, 81 யானை, 81 தேர் கொண்ட ஒரு பிரிவு வாகினி எனப்படும். வாயுகுமாரனான அனுமான் தங்க வேலைப்பாடுகள் நிறைந்ததும் பகல் நேர சூரியனைப் போல் ஒளி வீசுபவையும் பற்பல வடிவங்கள் கொண்டவையுமான பல்லக்குகளையும் கண்டார். கொடி வீடுகளையும் சித்திர சாலைகளையும் விளையாட்டு அரங்கங்களையும் அழகுக்காக மரத்தால் வடிவமைக்கப்பட்ட மாலைகளையும் அழகிய மன்மத கேளிக்கை அறைகளையும் பகலில் வெப்பம் தெரியாமல் குளிர்ச்சியாக இருக்கும் சிற்றில்களையும் ராவணன் வீட்டில் பார்த்தார் மாருதி. மந்திரமலை போல் விளங்குவதும் மயில் கூட்டங்கள் நிறைந்ததும் கொடி மரங்களால் சூழப்பட்டதுமான உத்தமமான அந்த வீட்டை கண்டார் அனுமான். ஏராளமான இரத்தினங்கள் சிதறி கடந்தன. நிதி கூட்டங்களால் நிரம்பி இருந்தது. சிறந்த சிற்பிகளின் வேலைப்பாடுடைய பரமசிவன் வீட்டை போன்றதும் இரத்தினங்களின் ஒளியினாலும் ராவணனுடைய தேஜஸாலும் கிரகணங்களோடு கூடிய சூரியனைப் போல் அந்த கட்டடம் பிரகாசித்தது. சொக்க தங்கத்தினாலான படுக்கைகள், ஆசனங்கள், வெண்மையும் தூய்மையானதுமான பாத்திரங்கள் ஆகியவற்றையும் பார்த்தார். மது, ஆசவம் முதலியவற்றை பருகுவதற்கான பான பாத்திரங்கள், மணிமயமான போஜன பாத்திரங்கள் அங்கே காணப்பட்டன. சிலம்புகளின் சப்தத்தாலும் ஒட்டியானத்தின் ஒளியினாலும் மிருதங்கம் முதலிய தோல் வாத்தியங்களின் நாதத்தாலும் மதுரமான ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. அநேக உப்பிரிகைகள் உடையதும் நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் நிறைந்ததும் நீண்ட கட்டுக்கள் கொண்டதுமான பெரு மாளிகையில் பிரவேசித்தார் அனுமான். பின்பு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மேகம் போன்றதும் காண்போர் மனதை கவர்வதும் தங்கத்தால் அழகாக அலங்கரிக்கப்பட்டதும் இணையற்ற சௌந்தரியமுடையதும் மிக சிறந்த மாளிகையை பார்த்தார்.
அது மண்ணுலகில் ஒரு தேவலோகம் போல் விளங்கிற்று. நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டு பேரொளி வீசிக்கொண்டிருந்தது. அதனுள் பல வகையான மரங்களின் மலர்கள் உதிர்ந்து கிடக்கும் மலை முகட்டைப் போல மகரந்த பொடி சிதறி கிடந்தது. மின்னர் கொடிகளால் மேகக்கூட்டம் ஒளிர்வதைப் போல் உத்தம பெண்மணிகளால் ஒளி வீசி கொண்டிருந்தது. ஆகாயத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து ராஜஹம்சங்களால் சுமக்கப்படும் புண்ணியசாலிகளின் விமானம் போல் இருந்தது அது. பலவித தாதுக்களால் விளங்கும் மலை சிகரத்தை போன்றதும், கிரகங்களாலும் சந்திரனாலும் அழகாக தோன்றும் ஆகாயம் போன்றதும், ஆச்சரியமாக அமைக்கப்பட்ட மேகத்தை போன்ற சித்திரங்களையும் பல்வகை இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களையும் உடைய விமான இரத்தினத்தை அவர் கண்டார். அதில் மலைகள் நிறைந்த பூமி, மரங்களால் மூடப்பட்ட மலைகள், மலர்களால் மூடப்பட்ட மரங்கள், மகரந்தம் நிறைந்த மலர், இவ்வாறு விசித்திரமான சித்திரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. வெண்மையான கட்டடங்கள், மலர்கள் நிறைந்த தாடகங்கள், தாதுக்கள் நிறைந்த தாமரை, அடர்த்தியான காடுகள், இவையெல்லாம் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தன. வெள்ளி பவள நிறத்தில் விளங்கும் பறவைகள் போல் இங்கே வைடூரியத்தால் செய்யப்பட்ட பறவைகள் பொருத்தப்பட்டிருந்தன. பல வகையான உயர்ந்த தாதுக்களால் சர்ப்பங்கள் தீட்டப்பட்டிருந்தன. மங்களமான அங்கங்களோடு உயர் ஜாதி குதிரைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன. பவளம் தங்கத்தினாலான புஷ்பங்களை சிறகுகளாக கொண்டு விளையாட்டாக தொங்கியும் வளைந்தும் காணப்படும் இறக்கைகளுடனும், மன்மதனே உருவெடுத்த வந்தார் போன்ற அழகுடன் அமைந்த நல்ல முகத்துடனும் நல்ல இறக்கைகளுடனும் பறவைகள் வரையப்பட்டு இருந்தன. அழகான துதிக்கைகளை உடைய யானைகள் தாமரை தாடகத்தில் மூழ்கியதால் மகரந்தம் பரவிய தேகத்துடன் கருணைதல் புஷ்பத்தை ஏந்தி வருவது போன்றதும், மங்களகரமான திருக்கைகள் ஒன்றில் தாமரையை தாங்கிக் கொண்டிருப்பது போன்றதுமான மகாலட்சுமியின் சித்திரமும் காணப்பட்டது. பனிக்காலம் முடிந்து வசந்தம் வந்தவுடன் மிகவும் அழகாக சோபிக்கும் மரத்தை போல எழிலுடன் விளங்குவதும், அழகான கைகளோடு விளங்கும் ஒரு மலை போல் ஒளிர்வதுமான அந்த புஷ்பக விமானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். ராவணனுடைய பேராற்றல் பரிபாலிக்கப்பட்ட பெருமைக்குரிய அந்த நகரம் முழுவதும் அலைந்து தேடியும், கணவரின் நற்குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டவளும் கொண்டாடத்தக்கவளும் ஜனகன் புதல்வியுமான அவளை காணாததால் அவர் மிகவும் வருத்தமடைந்தார். மற்றவர்களால் அறியக்கூடாத விஷயங்களையும் கண்ணால் காணும் சூட்சமமான பார்வை படைத்த ஆஞ்சநேயர் ஜனகன் புதல்வியை காணாததால் மிகவும் வருத்தமடைந்தார். ஆயினும் பலவித சிந்தனை செய்து நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியத்தில் தைரியமாக உறுதியாக இருந்தார். அனுமான் அந்த புஷ்பக விமானத்தில் மிக விசாலமான சிறந்த மாளிகை ஒன்றை கண்டார். எதிரிகளை அடக்கும் அனுமான் விசாலமான கண்களை உடையவளும் விதேக மன்னன் புதல்வியுமான சீதையை தேடிக்கொண்டு அந்த மாளிகையின் எல்லா இடங்களிலும் திரிந்து வந்தார். ராட்சசர்களுடைய நேர்த்தியான வீடுகளை பார்த்து கொண்டு ராட்சச மன்னன் இருப்பிடத்தை வந்தடைந்தார். ராவணனுடைய இருப்பிடம் ராட்சச சாதி மனைவிகளாலும் பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட அரச குமாரிகளாலும் நிரம்பி இருந்தது. முதலை, மகரமீன், திமிங்கிலம், சுறாமீன் முதலிய நீர்வாழ் ஜந்துக்கள் நிறைந்து பெருங்காற்று வேகத்தால் தாக்கப்பட்ட மலை போன்ற அலைகளுடைய பெருங்கடலை போலிருந்தது அது. குபேரனிடத்தில் எந்த செல்வம் இருந்ததோ, ஐராவதத்தை வாகனமாக கொண்ட தேவேந்திரனிடம் எந்த செல்வம் இருந்ததோ அவை எல்லாம் ராவணனுடைய வீட்டில் எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றன. அரக்கர்களுடைய வீடுகள் குபேரன், யமன், வருணன் முதலியோர் அனுபவிக்கும்படியான சகல ஐஸ்வர்யங்களும் போக, சாதனங்களும் செல்வ செழிப்பும் அவைகளும் காட்டிலும் மேம்பட்ட தரத்தில் விளங்கி கொண்டிருந்தன. அந்த மாளிகையின் நடுவில் நிர்மாணிக்கப்பட்டதும் பல மத யானைகள் காவல் புரிவது போன்ற சிலைகள் உடையதுமான ஒரு சிறப்பான வீட்டை கண்டார் வாயுகுமாரர். முன்னொரு காலத்தில் தேவலோகத்தில் விஸ்வகர்மாவால் பிரம்மாவுக்காக செய்யப்பட்டதும் தெய்வீகமானதும் எல்லாவித இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான அந்த விமானம் புஷ்பகம் என்று பெயருடையது. மிகவும் தீவிரமாக தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து குபேரன் அதை பெற்றான். குபேரனை தன் பராக்கிரமத்தால் வென்று ராவணன் அதை அடைந்தான். தங்கத்தாலும் வெள்ளியாலும் நன்றாக செய்யப்பட்டு அழகுக்காக பொருத்தப்பட்ட விலங்கு பதுமைகளாலும் தூண்களின் பேரொளியாலும் ஐஸ்வர்யத்தாலும் அது பிரகாசித்தது. மேரு மந்திர மலைகள் போல் ஆகாயத்தை தொட்டு கொண்டு நின்றது.
இரகசிய அறைகளும் மங்களமான அறைகளும் எங்கெங்கும் அணி செய்தன. சூரியனையும் அக்னியையும் போல் ஒளி வீசி கொண்டிருந்தது. விஸ்வகர்மாவினால் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட்டது. தங்கமயமான படிக்கட்டுகளையும் அழகிய மேடைகளையும் உடையது. அங்கே இளஞ்சூரியனின் செந்நிறம் கொண்ட சந்தன வகைகளின் நறுமணம் பரவி இருந்தது. பகற்கால சூரியனைப் போல் பிரகாசித்து கொண்டிருந்ததும் திவ்யமானதுமான புஷ்பக விமானத்தில் ஏறி நின்றார் அனுமான். அங்கிருந்தவாறே வாயு பகவானே உருவமெடுத்து சுற்றி வந்தார் போன்று பானங்கள் உணவு வகைகளிலிருந்து வெளிப்பட்ட மூச்சு முட்டும் மனத்தை அவர் நுகர்ந்தார். அந்த மனம் மகாவீரரான அவரை வெளியூரிலிருந்து வந்த விருந்தாளியை அவன் உறவினர்கள் பாசத்தோடு அழைப்பதைப் போல அண்ணா இங்கே வா என்று ராவணன் இருக்குமிடத்திற்கு குறிப்பாக அழைப்பது போலிருந்தது. பிறகு அவ்வழியே சென்ற அனுமான் பேரழகு வாய்ந்த விசாலமான அரங்கத்தை கண்டார். அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான உத்தம பெண்கள் அங்கே விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களில் பல வகையான நிறமுடைய ஆடைகளையும் மாலைகளையும் அணிகலன்களையும் அணிந்து கொண்டு காம கேளிக்கைகளால் சோர்வடைந்து மதுபான மயக்கத்தாலும் உறக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த நள்ளிரவில் அயர்ந்து நித்திரை செய்வதை கண்டார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததால் அணிகலன்கள் உரசும் ஓசைகள் இல்லாமல் நிசப்தமாக அந்த இடம் இருப்பதை பார்த்தபோது சப்தம் செய்யாத அன்னப்பறவை வண்டுகள் நிறைந்த தாமரை கூட்டம் போலிருந்தது. உறங்கிக் கொண்டிருந்த அந்த உத்தம பெண்களின் பற்கள் உதடுகளால் மறைக்கப்பட்டும் கண்கள் மூடியும் முகங்களிலிருந்து தாமரை மனம் வீசுவதையும் மாருதி பார்த்தார். இரவின் முடிவில், அதாவது சூரியோதய காலத்தில் மலரும் தாமரைகள் இரவில் மறுபடியும் மூடிக்கொள்வதைப் போல அந்த நாரிமணிகளின் தோற்றம் அப்போது இருந்தது. இந்த பெண்களுடைய முகத்தாமரைகள் அலர்ந்த தாமரைகள் போல் இருப்பதால் மதம் கொண்ட வண்டுகள் அடிக்கடி வந்து தேன் வேண்டி மொய்த்துவிடும் போலும். மேலும் நீரில் தோன்றும் தாமரைகளுக்கு ஈடாக அழகு, மனம், நிறம், ஆனந்தம் கொடுப்பது ஆகிய குணங்கள் அந்த உத்தம பெண்களுக்கும் இருந்தால் தாமரையுடன் ஒப்பிட்டு பார்த்து அவ்வாறு எண்ணினார் அனுமன். அந்த அரங்கம் சரத்கால ஆகாயத்தில் தாரகைகள் மின்னுவதைப் போல அந்த பெண்மணிகளால் அழகாக விளங்கியது. அந்த பெண்களால் நாற்புறமும் சூழப்பட்ட ராவணன் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் விளங்கினான். ஏராளமான புண்ணிய கர்மாக்களை செய்து அதன் பயனாக நட்சத்திர பதவியை அடைந்து பின்பு புண்ணியம் குறைந்து கொஞ்சம் மிகுந்திருக்கும் போது வானத்திலிருந்து நழுவியவர்களோ இந்த ஸ்திரீகள் என்று அனுமன் அப்போது எண்ணினார். அந்த பெண்மணிகளின் தேக நிறமும் மங்களகரமாக ஒளிர்ந்து தெளிவாக தெரிந்தன. மதுபானத்தாலும் காம விளையாட்டினாலும் மார்பகங்கள் தளர்ந்து பெரிய மாலைகள் நழுவி விலை உயர்ந்த அணிகலன்கள் சிதறி அவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலருடைய நெற்றி திலகங்கள் அழிந்திருந்தன. சிலருடைய சிலம்புகள் கலண்டு இருந்தன. சில உத்தம பெண்களின் மாலைகள் பக்கத்தில் நழுவி கிடந்தன. சிலருடைய முத்து மாலைகள் அருந்து போயிருந்தன. மற்றும் சிலருடைய ஆடைகள் நழுவி இருந்தன. சிலரின் புடவை அவிழாமல் இருப்பதற்காக கட்டப்பட்டிருந்த பட்டு கயிறுகளும் மாலைகளும் அருந்து இருந்தன. பழு சுமந்து வந்த பெண் குதிரைகள் போல் தரையில் மெய்மறந்து படுத்து கிடந்தார்கள். சிலர் காதணிகள் இல்லாமல் இருந்தார்கள். சிலர் பெருங்காட்டில் பெரிய யானைகளால் நசுக்கப்பட்ட பூங்கொடிகள் போல் நசுக்கப்பட்ட அருந்து போன மாலைகளுடன் காணப்பட்டார்கள். சிலருடைய மார்பகங்களுக்கு நடுவில் சூரிய சந்திரர்களைப் போல் ஒளி வீசி கொண்டிருந்த மாலைகள் இரண்டு புஷ்பங்களுக்கு இடையில் மனமயங்கிய அன்னப்பறவைகள் போல் பிரகாசித்தன. மற்றும் சிலருடைய வைடூரிய ஆபரணங்கள் மீன்கொத்தி பறவை போலிருந்தன. வேறு சிலருடைய மார்பில் மின்னிய தங்க சரடுகள் சக்கரவாகம் போலிருந்தன. ஆற்றோரங்களில் அன்னம் நீர்க்காக்கைகளால் சூழப்பட்டதும் சக்கரவாகத்தால் அழகு செய்யப்பட்டதுமான மணற்குன்றுகள் போல அவர்களுடைய பின்பாகங்கள் விளங்கின. சதங்கை கூட்டமே மொட்டுக்கள், அணிகலன்களே தங்க தாமரைகள், காம சேஷ்டைகளே முதலைகள், தேக காந்தியே கரைகள். தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் இவ்வாறு நதியோடு ஒப்பிட தக்கவர்களானார்கள். சிலருடைய மென்மையான அகங்களிலும் நகில்களின் நுனியிலும் காணப்பட்ட ஆபரணங்களின் அடையாளங்கள் நகைகள் போலவே தோன்றின. சிலருடைய முகத்திலிருந்து வீசிய சுவாசக்காற்றால் உதரப்பட்ட ஆடை நுனிகள் முகங்களின் மேலே விசிறி வியர்வையை போக்குவதைப் போல் காணப்பட்டது. பலவித வர்ணங்களால் நல்ல சோபையுடன் விளங்கினார்கள். ராவணனுடைய மனைவிகள் அவர்களுடைய முகவாய்க்கட்டைகளில்
அழகியவையும் ஒளி பொருந்தியதுமான மேலாக்குகள் அசைந்தபோது கொடிகள் போல் காணப்பட்டன. சிலருடைய மங்களாக ஒளிவீசும் குண்டலங்கள் அவர்களுடைய மூச்சுக்காற்றின் வேகத்தால் மெல்ல மெல்ல அசைந்தன. இயற்கையாகவே நறுமணம் கொண்ட அவர்களுடைய மூச்சுக்காற்று சர்க்கரையால் தயாரிக்கப்பட்ட மதுவின் வாசனையுடன் சேர்ந்து ராவணன் மேல் வீசிற்று. ராவணனுடைய மனைவிகள் சிலர் இது ராவணனுடைய முகம் என்று எண்ணி சக்களத்திகளின் முகங்களை அடிக்கடி முகர்ந்தார்கள், முத்தமிட்டார்கள். ராவணனிடம் மனதை பறிகொடுத்த அந்த பெண்களும் காம பரவசர்களாய் சக்களதிகளுக்கு முத்தத்தை திருப்பிக் கொடுத்தார்கள். சிலர் அணிகலன்கள் அழகு செய்த புஜங்களையே தலையணையாக கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் அழகான பட்டு துணிகளையே சுருட்டி வைத்து படுத்திருந்தார்கள். ஒரு மங்கை மற்றொரு மங்கையின் மார்பில் தலை வைத்திருந்தாள். அவளுடைய கையில் வேறொருத்தி தலை வைத்து இருந்தாள். ஒருத்தியுடைய தொடை, இருபக்க பகுதிகள், இடுப்பு, புட்டம் ஆகியவற்றை வேறொருத்தியின் அங்கங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்து கொண்டு காம பரவசப்பட்டு பரஸ்பர அங்க இணைப்பால் மகிழ்ந்து திளைத்து கைகளால் கட்டி தழுவிக்கொண்டு சில பெண்மணிகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். புஜங்கள் என்னும் நூலினால் கோர்க்கப்பட்ட அந்த பெண்களின் வரிசை மதம் கொண்ட வண்டுகள் மொய்க்கின்ற நூலில் தொட்டி எடுக்கப்பட்ட மலர்களைப் போல் அழகாக விளங்கிற்று. ஒவ்வொருத்தியும் இன்னொருத்தியை இருக்க தழுவியவாறு மயங்கிய உறக்கத்தில் இருந்ததால் ஆடை அணிகலன்களும் பின்னி கிடந்தன. ராவணன் ஆழ்ந்து தூங்கும் வேளையில் சுடர்விடும் தங்க விளக்குகள் இமை கொட்டாமல் பலவகையாக ஒளிவீசும் அந்த பெண்மணிகளை பார்ப்பவை போல் தோன்றின. அங்கிருந்த பெண்மணிகள் எல்லோருமே ஒருத்தி கூட மிச்சமில்லாமல் அவனுடைய பராக்கிரமத்தினாலும் குணத்தாலும் வசீகரிக்கப்பட்டவர்களே. அந்த இடத்தில் ஜனககுமாரியை தவிர வேறு யாரும் வேறொருவனால் விரும்பப்பட்டவள் இல்லை. வேறொருவனுக்கு மனைவியாக இருந்தவளும் இல்லை. கீழ்ஜாதியில் பிறந்தவர்களோ, அழகு குறைந்தவர்களோ, சுபலட்சணங்கள் இல்லாதவர்களோ, ராவணனுக்கு உபசாரம் செய்ய விரும்பாதவர்களோ, உடல் பலம் குறைந்தவர்களோ, அவனால் விரும்பப்படாதவர்களோ அவனுடைய மனைவியாக இருக்கவில்லை. நிச்சயமாக இங்கே உள்ள பெண்களை காட்டிலும் குணங்களால் மிகவும் சிறந்தவர் சீதை. அப்படிப்பட்ட அவரிடம் உயர்வான புலஸ்திய குலத்தில் தோன்றிய இலங்கேஸ்வரன் இழிவான காரியத்தை செய்துவிட்டானே கடவுளே என்று மறுபடியும் எண்ணி வருத்தப்பட்டார் அவர். அங்கு தேவலோக பெண்களுக்கு சமமானதும் நடுஸ்தானத்தில் விளங்குவதும் ஸ்படிகமயமானதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் தந்தம் தங்கம் ஆகியவற்றால் சிங்காரிக்கப்பட்ட கால்களை உடையதும் வைடூரியங்களாலும் விலை உயர்ந்த திண்டு தலையணைகளாலும் விலை மதிப்பிட முடியாத உயர்ந்த விரிப்புகளாலும் மற்றும் பிற செல்வ சின்னங்கள் விளங்கியதுமான கட்டிலை பார்த்தார் அனுமான். அந்த கட்டிலில் கருமேகம் போன்றவன், திவ்யமான ஆபரணங்களை பூண்டவன், காம வடிவிலால் ஒருவன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். இரவு கேளிக்கைகளிலிருந்து ஓய்வு பெற்றவன், உயர்ந்ததான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவன், ராட்சச பெண்களுக்கு பிரியமானவன், ராட்சசர்களுக்கு சுகத்தை கொடுப்பவன், மதுபானம் அருந்தியது போதும் என்று அடங்கிவிட்டவன். இவ்விதமாக மிக அழகான கட்டிலில் தூங்கும் வீரனான ராட்சச மன்னனை பார்த்தார் ஸ்ரீ அனுமான். பெரிய பாம்பை போல மூச்சு விட்டு கொண்டிருக்கும் ராவணனை நெருங்கிய ஸ்ரீ அனுமான் மிகவும் அச்சமடைந்தவர் போல மிகவும் வேதனைப்பட்டு கொஞ்சம் பின்னடைந்தார். சீதையை தேடி வந்த நான் அவரை அபகரித்த பாவியை முதலில் காண நேரிட்டதே, ஐயோ என்று வருந்தி பின்வாங்கினார் என்றபடி. நான் முதல்ல சீதையை தானே பார்க்க வந்தேன், இவனை போய் பார்த்துட்டனே அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்கி வராரு. பிறகு படிக்கட்டில் ஏறி வேறொரு மேடையை அடைந்து தூங்கிக் கொண்டிருந்த ராட்சச மன்னனை அனுமான் இமை கொட்டாமல் பார்த்தார். தூங்குகின்ற அந்த ராட்சச மன்னனுடைய முகத்திலிருந்து புறப்பட்ட பெரிதான மூச்சுக்காற்று மா, புன்னாகம் ஆகியவற்றின் வாசனையோடு, சிறந்த தாளம்பூவின் வாசனையோடும், அறுசுவை உண்டிகளை உண்டதனால் ஏற்படும் வாசனையோடும், மதுபானங்களின் வாசனையோடும் அந்த வீட்டையே நிரப்புவது போல் கிளம்பியிற்று. முத்துமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கிரீடம் கொஞ்சம் நழுவி இருந்தது. குண்டலங்களுடைய ஒளி முகமெங்கும் பரவி கிடந்தது. ராவணன் செஞ்சந்தனம் பூசப்பட்ட மாலைகளால் அழகு செய்யப்பட்ட உயர்ந்த அகலமான மார்பு பொருந்தியவன், சிவந்த கண்களை உடையவன், சற்று விலகியிருந்த வெண்பட்டாடை தரித்தவன், உளுந்து குவியல் போன்றிருப்பவன், பாம்பை போல் மூச்சு விடுபவன்,
பெரிய கங்கா நதியின் நடுவில் தூங்குகின்ற யானை போன்றவன். 4 திசைகளிலும் சுடர்விடும் 4 தங்கமயமான தீபங்களால் மின்னல் கூட்டாததால் ஒளிரும் மேகம் போல் பிரகாசிக்கப்படுத்தப்பட்ட அங்கங்கள் உடையவன். மனைவிகளிடம் பிரியமுள்ளவன். அப்படிப்பட்ட பேருடல் கொண்ட ராவணனுடைய காலடியில் அவனுடைய மனைவிகள் கிடப்பதையும் அந்த ராட்சசனுடைய மாளிகையில் பார்த்தார். முழு நிலவு போல் ஒளிரும் முகமுடையவர்களும் அழகான குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களும் வாடாத மலர்களை ஆபரணங்களாக கொண்டவர்களுமான மங்கையர்களை கண்டார் வானவீரர். நாட்டியம் வாத்தியம் ஆகியவற்றில் திறமை பெற்றவர்கள் சிறந்த அணிகலன்களை அணிந்து கொண்டவர்களாக ராவணனுடைய தோளிலும் மடியிலும் படுத்து தூங்குவதை கண்டார் வானரர். தங்கத்தால் செய்யப்பட்டு வஜ்ர வைடூரியம் இழைக்கப்பட்ட குண்டலங்கள் பெண்களின் செவி நுனியில் தொங்குவதையும் தோல் வளைகளையும் கண்டார். நட்சத்திர கூட்டங்களால் ஆகாயம் பிரகாசிக்கப்படுவதைப் போல சந்திரனுக்கு ஒப்பான அழகிய குண்டலங்களையும் மங்களம் நிறைந்தவைகளுமான அந்த பெண் அரசிகளின் முகங்களால் விமானம் போன்ற அந்த கட்டில் பிரகாசித்தது. காம கேளிக்கைகளால் களைப்படைந்தவர்களும் சிறிய இடை உடையவர்களுமான ராட்சச மன்னனின் பத்தினிகள் அங்காங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்க அசைவுகளுடன் நர்த்தனம் செய்த நல்ல நிறம் கொண்ட ஒரு நங்கை அங்கங்களை படுக்கையில் அதே நிலையில் வைத்து படுத்து அப்படியே தூங்கி போனாள். பெரிய நதியில் போய்கொண்டிருந்த தெப்பக்கட்டையை தற்செயலாக அடைந்த தாமரை கொடி போல இன்னொருத்தி வீணையை தழுவிக்கொண்டு நன்றாக தூங்கினாள். கருங்கண்ணாலான மற்றொரு மடந்தை கைக்குழந்தையை மிக்க பிரேமையுடன் இடுப்பில் வைத்து கொண்டிருப்பவளைப் போல மட்டுகம் என்ற தாள வாத்தியத்தை கமுக்கட்டில் அணைத்தபடியே தூங்கினாள். அழகிய நகில்களை உடைய சர்வாங்க சுந்தரியான மற்றொருத்தி வெகு நாட்களுக்கு பின் கணவன் உறவை அடைந்தது போல படகம் என்ற இசைக்கருவியை இறுக கட்டிக்கொண்டு உறங்குகிறாள். தாமரை கண்ணாலான இன்னொருத்தி மிகவும் ஆசையோடு தனிமையில் இஷ்ட நாயகனை சந்தித்து காமத்தை தீர்த்து கொண்ட காமினி போல் புல்லாங்குழலை கட்டிக்கொண்டு உறங்குகிறாள். நாட்டியக்காரியான மற்றொரு அழகி 7 தந்திகள் கொண்ட விபஞ்சி என்னும் வீணையை அணைத்து கொண்டு தன் நாயகனோடு இருப்பவள் போல் உறக்கத்தின் வசப்பட்டாள். மயங்கிய கண்களுடைய பொன்னிறம் வாய்ந்த மென்மையான புஷ்டியான மனதை கவரும் அங்கங்களை கொண்ட இன்னொரு மங்கை மத்தளத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். குற்றமற்றவளும் சிறுத்த வயிறுடையவளும் காம விளையாட்டால் களைப்படைந்தவளுமான இன்னொரு மங்கை புஜத்தின் பக்க இடைவெளியில் அக்குளில் பணவம் என்ற இசைக்கருவியை வைத்து கொண்டு தூங்கிவிட்டாள். அதுபோலவே டிண்டிமம் என்ற வாத்தியத்தில் பெரு விருப்பமுடைய மற்றொரு அழகி தன்னுடைய இளம் குழந்தையை கட்டியணைத்து கொண்டிருப்பவள் போல் ஒரு டிண்டிமத்தை அணைத்து கொண்டு தூங்கினாள். காமத்தால் மெய் மறந்தவளும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளுமான மற்றொரு மடந்தை ஆடம்பரம் என்ற இசைக்கருவியை 2 கைகளாலும் கட்டி அணைத்தவாறே நன்றாக தூங்கினாள். கலசத்தை கவிழ்த்து தூங்கிக் கொண்டிருந்த மற்றொரு மங்கை வசந்த காலத்தில் தண்ணீர் தெளிக்கவிட்ட புஷ்பங்கள் நிறைந்த மாலை போல தோற்றமளித்தாள். உறக்கத்திடம் தோற்றுப்போன ஒருத்தி தங்க குடங்கள் போன்ற 2 மார்பகங்களையும் 2 கைகளால் மறைத்து மூடிக்கொண்டு தூங்கினாள். செந்தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளும் முழு நிலவுக்கு ஒப்பான முகத்தை உடையவளும் காமத்தால் கலங்கியவளுமான வேறொருத்தி அழகிய பின்பாகத்தை கொண்ட வேறொருத்தியை கட்டிக்கொண்டு தூங்கினாள். காம வேகம் கொண்ட மற்றும் சில பெண்மணிகள் தம்மிடம் ஆசை கொண்ட நாயகரை அணைத்து கொண்டது போல பலவிதமான இசைக்கருவிகளை தம் மார்போடு இறுக அணைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களின் கூட்டத்திலிருந்து விலகி தனியான ஒரு இடத்தில் அழகு நிறைந்த ஒரு பெண்மணியை கண்டார் அனுமான். முத்துமணிகள் கோர்த்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் அந்த மாளிகையே தனது ஒளியினால் அழகு செய்கின்றவளும் பொன்னிறம் உள்ளவளும் பொன்னிற அங்கங்களை உடையவளும் ராவணனுக்கு பிரியமானவளும் அந்தப்புறத்து அரசியும் அங்கு படுத்து கொண்டிருப்பவளும் அழகிய தோற்றமுள்ளவளுமான மண்டோதரியை பார்த்ததும் ஸ்ரீ அனுமான் அவளுடைய உருவம் காரணமாக, அதாவது அவளோட அழகு காரணமாக அவளை சீதை என்று எண்ணினார். வானர தலைவர் பெரும் சந்தோஷத்தால் மிகவும் ஆனந்தப்பட்டார்.
தோளை தட்டினார், வாளை முத்தமிட்டார், ஆனந்த களிப்படைந்தார், கூத்தாடினார், பாடினார், உல்லாசமாக நடந்தார். வானரங்களின் இயற்கையான குணத்தை காட்டுவது போல தூண்களில் ஏறி மேலிருந்தவாறே பூமியில் குதித்தார். என்ன நடந்திருக்குன்னா, மேலே சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் ராவணனோடு சேர்ந்து அந்த இரவு நேர விளையாட்டுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் படுத்திருக்காங்க. ஒரு பெண்மணி மட்டும் தனியாக ஒரு படுக்கையில் வந்து படுத்திருக்காங்க, மண்டோதரி. அந்த மண்டோதரியை பார்த்து உருவ அமைப்பு இது எல்லாத்தையும் பார்த்து இவராகவே ஒரு முடிவு செய்திருக்கிறாரு, இந்த பெண் தான் சீத்தையாக இருப்பாங்களோன்னு. ஏன்னா மற்ற பெண்கள் எல்லாரும் ராவணனோட படுத்திருக்காங்க, இவள் மட்டும் தனியாக ஒரு படுக்கையில் படுத்திருக்கா. ஒருவேளை இவ தான் சீதாவாக இருப்பாளா அப்படின்னு மண்டோதரியை வந்து சீத்தைன்னு இவராக வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதனால் ஒரு சீத்தையை கண்டுபிடிச்சிட்டோன்னு தவறாக இவராக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இவர் சந்தோஷத்தால் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் தனியாக படுத்திருந்த அந்த பெண் மண்டோதரி, அது சீத்தை கிடையாது. ஆனால் ஆஞ்சநேயர் இப்போ அதாவது அந்த மண்டோதரி தான் சீதைன்னு நினச்சிக்கிட்டு இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இன்னும் சீதையை கண்டுபிடிக்கலை. அவருக்கு உண்மை தெரிஞ்சதா, இது சீதை இல்லை இது மண்டோதரி தான் அப்படின்னு தெரிஞ்சதா, அதுக்கப்புறம் அவர் சீதையை எங்கே போய் தேடினார், என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கதைகளில் கேட்கலாம். இன்றைக்கி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம். 3வது நாள் பாராயணம் நல்லபடியாக முடிஞ்சது. ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.